ஈரோடு பசுஞ்சோலை நண்பர்கள் நலச்சங்கத்தின் உறுப்பினராகிய நான் என் சமூகத்திற்கும் சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கும் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் கைம்பெண்களுக்கும் சாதி மத வேறுபாடுகள் இன்றி தொண்டு செய்வேன் என்றும் நம்மை காக்கும் இயற்கை வளங்களான காடுகள், மரங்கள், வனவிலங்குகள், நீர்நிலைகள் மற்றும் சுற்றுச்சூழல்களை பாதுகாத்து எனது அடுத்த தலைமுறைக்கு உள்ளது உள்ளவாறு கொடுப்பேன் என்றும் இவை அனைத்து செயல்களையும் சிறப்பான முறையில் செய்து வரும் இச்சங்கத்தின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அனைத்து செயல்களிலும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். நன்றி. அடுத்ததாக தமிழ்தாய் வாழ்த்துடன் விழாவானது தொடங்க உள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து பாட மாணவர்கள் 3 பேரை அன்புடன் அழைக்கிறோம். தாய் வாழ்த்து. நீராறும் கனலெடுத்த நிலமடந்த தெளிலொழுகும் சீராறும் மதனமென திறப்பலக கண்டமிது எக்கணமும் நதி சிறந்த திராவிடந்தல் திருநாளும் தக்க சிறு பிறை முதலும் தரிசனரும் திலகமுபேன் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்கம் எருத பெரும் தமிழரங்கே உன் சீரிழமை சிரமியந்து செயல் மறந்து வாழ்த்துடுமே. அனைவருக்கும் காலை வணக்கம். ஈரோடு பசுஞ்சோலை நண்பர்கள் நல சங்கத்தின் 2ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வந்துள்ள மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவர்களுக்கும் வணக்கம். ஈரோடு பசுஞ்சோலை நண்பர்கள் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். எங்களுடைய சங்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் மரம் நடுறது, குழந்தைகளுக்கு உதவுறது, படிப்பறிவு, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச பாணியில் செஞ்சிட்ருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் மேலும் எங்களை வழி நடத்துறதுக்கு நிறையா உறுப்பினர்கள் அண்டு மாணவ செல்வங்கள் தேவைப்படுகிறாங்க. அனைவரும் இதில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் கலந்து கொண்டு எங்களோட பயணிக்கணும்னு நான் விரும்பிக் கொள்கிறேன். நம்மளது சிறப்பு விருந்தினர் இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேருவார். அதுவரை நம்மளது அக்ரி ஆர்டிஎன் விஸ்வநாதன் அவர்களுடைய பேச்சை நம்ம இனிமையாக கேட்கணும். ஸோ அதனால் என்னுடைய வரவேற்புரையை மிகவும் குறைவானதில் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய் உலகாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. 6 முகமும் 12 வெளியும் கொண்ட சகல வடிவாகவும் குணம் குறி நாமம் அற்ற அகலமாயும் உண்டு என்பார்க்கு உள் பொருளாகவும் இல்லை என்பார்க்கு இல்பொருளாயும் மலராயும் அம்மலரின் மனமாகவும் மாணிக்கமாகவும் அதன் ஒளியாகவும் சகல உயிர்களையும் பிரளய காலத்தின் தன் மேனியில் வைத்து தாங்குபவனும் சிருஷ்டிக்கும் சமயம் சகல உயிர்களுக்கும் உயிராய் ஆன்மாவாய் திகழ்பவனும் அவ்வுயிர்களின் வினை பயனாய் உள்ளவனும் முந்தி நிலையில் அவ்வுயிர்கள் சென்றடையும் நிலையாய் உள்ளவனும் திகழும் கண்ட கடவுளே, நீ குருவாக வந்து என்னை ஆட்கொண்டவன். திரு அருணகிரி
அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி உள்ள வரிகளை சொல்லி எங்களுக்கு குருவாகவும் மரம் வளர்த்து அதனை மதிப்பு கூட்டி அதனை வருமானமாக ஈட்டுவது எவ்வாறு என்பதை விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்து சிறந்த குருவாக திகழும் விவசாயிகளின் விடிவெள்ளி அக்ரி பிளஸ் மற்றும் ரோட்டரி ஈரோடு போக்கஸ் பட்டய தலைவர் திரு கே விஸ்வநாதன் ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். மேலும் அதற்கு முன்பாக எங்களின் வழிகாட்டி திரு சாந்தராஜ் சார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் எங்களை வாழ்த்த அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஈரோடு பசுஞ்சோலை நண்பர்கள் சங்கத்தின் இரண்டாம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கும் சங்க தலைவர் திரு தங்கராஜ் அவர்களே, செயலாளர் திரு சிவராஜ் அவர்களே, துணைத் தலைவர் திரு மோகன் அவர்களே, பொருளாளர் திரு பிரபு அவர்களே மற்றும் உள்ள நிர்வாக உறுப்பினர்களே அண்டு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சங்கம் கடந்த ஆண்டு முதல் நிறைய நற்பணிகளை செய்து வருகிறார்கள். மரம் வளர்ப்பது, நம்ம திம்பம் தாளவாடி இந்த ஏரியாக்களை போய் அந்த பாலித்தீன் சொல்லுவாங்க, அது என்ன கீழே என்னது நெகிழி, தமிழில் நெகிழி என்கின்ற அந்த பையெல்லாம் விலங்குகள் சாப்பிட்டா அதுங்களுக்கு செரிமானம் இல்லாமல் இறந்து போயிடும். அந்த மாதிரி நம்ம அதான் சமூக விரோதிகள்னு சொல்லுவாங்க, தண்ணியை போட்டு அங்கே கொண்டு போய் பாட்டில் உடைக்கிறது, அங்கே அந்த நெகிழிகளை போடுறது, இதெல்லாம் பார்த்தோன்னா அதுங்களுக்கு என்ன தெரியும், பாவம் 5 அறிவு விலங்குகள் அதெல்லாம் என்ன பண்ண, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வயிற்றுக்கு இதுவாகி அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது மரணம் பண்ணுது. அந்த இப்போ இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாதத்தில் ஒரு தடவையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ போய் அந்த நெகிழிகளையும் அந்த உடைக்கப்பட்ட பாட்டில்களையும் தனியாக பொறுக்கி அதை சேமித்து குப்பை கடங்குகளுக்கு அனுப்புவது தான் இவர்களது பணி. இவர்கள் அந்த பணி உண்மையே சொல்ல வேணும்னா ஒரு இமாலய பணி என்று சொல்லலாம். யாருமே காட்டுக்குள்ளே இவங்களுக்கு நிறைய ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்க ஆளுங்க அங்கே இருப்பாங்க, ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸு இல்லாட்டினா ஃபாரஸ்ட் கார்டு இவங்களாம் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஏரியாலாம் போய் நம்ம இந்த மாதிரி அந்த நெகிழிகளையும் அந்த பாட்டில் ஓடுகளையும் இந்த பாட்டில்களையும் பொறுக்கி அதை சுத்தம் செய்வது என்பது ஒரு கடினமான வேலை தான். அந்த வேலையை திறம்பட செய்து வருகிறார்கள். அதே போன்று மரக்கன்றுகளை வைத்து அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நானும் ஒரு 10 வருஷமாக என் காலேஜில் என்எஸ்எஸ் ஆஃபீஸராக இருந்தேன். ஏன் அதோட பணி எனக்கு தான் தெரியும். அவங்களுக்கு மரம் நட வைக்கிறது எவ்வளோ கஷ்டம், மரம் நட்ட பிறகு அது பாதுகாப்பு கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம், அது பாதுகாப்பு இல்லாமல் அதுக்கு தண்ணி ஊற்றி அது வளர்க்குறது குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு அது தண்ணி ஊற்றி வளர்த்தா தான் அந்த மரம் ஓரளவுக்கு செழிக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பாட்டு மரம் வச்சோம் போயிட்டோம் அப்படின்னா அது தண்ணி ஊற்றுறதுக்கு நான் கடவுளாக ஊற்றாது. ஏதோ ஒரு 3 மாதம் தண்ணி மழையாக வரும், அந்த நேரத்தில் ஏதோ இருக்கும். மற்ற நேரத்தில் வெயில் காலத்தில் அது கருகியே போயிடும். அதையும் இவர்கள் திறம்பட செய்து வருவதால் இவங்கள் பணி சிறப்பான பணி என்பதை மனமாற இவர்களை வாழ்த்தி இவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மேலும் இங்கே நம்ம இந்த அரங்கத்திலே சிறப்பான மருத்துவ முகாம்களை செய்து வருகிறார்கள். அதே போன்று போன ஆண்டு இன்றைக்கி எப்படி இந்த உடல் ஊனமற்றவர்களுக்கு இப்போ மின் உபகரணங்கள், தையல் மிஷின்கள் இது மாதிரி அழிக்கிறது, அதே மாதிரி போன ஆண்டும் செய்தார்கள். பள்ளியில் படிக்கும் சிறுவர்களுக்கெல்லாம் உபகரணங்கள் கொடுக்கறது, அப்புறம் ஏழை தாய்மார்களுக்கு உதவி தாய்மார்களுக்கு இவர்களுக்கெல்லாம் உதவி புரியுது, இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை செய்கிறார்கள். ஆகையினால் இவர்கள் அது பணி சிறக்க இவர்கள் ஒற்றுமையாகவும் மேன்மேலும் நீடிக்க நமது சமயபுரத்து மாரியம்மனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக
அல்லது வழிகாட்டியாகவும் குருவாகவும் மரம் வளர்த்து அதனை மதிப்பு கூட்டி அதனை வருமானமாக ஈட்டுவது எவ்வாறு என்பதை விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்து சிறந்த குருவாக திகழும் விவசாயிகளின் விடுதலை அக்ரி பிளஸ் மற்றும் ரோட்டரி ஃபோக்கஸ் பட்டய தலைவர் திரு கே விஸ்வநாதன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றிங்க. ஈரோடு பசுஞ்சோலை நண்பர்கள் நல சங்க தலைவர் திரு தங்கராசு அவர்களும் மற்றும் சிவராஜ் அண்ணா அவர்களும் மற்றும் ஒய் பாலமுருகன் பிரபு எல்லா பேரையுமே சொல்லலாங்க. இது எல்லாமே ஒரு ஊர் கோடி தேர் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இது 2ஆம் ஆண்டு விழாவில் என்னை அழைச்சதுக்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தான் போன மாதம் தான் நம்ம நடத்துகிற மாதிரி தெரிஞ்சது. ஒரு வருடம் ஓடிடுச்சு. போன வருடம் வந்த குழந்தைகள்லாம் கூட இப்போ வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம வச்ச மரங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கிறத பார்த்துருக்க முடியும் அதுன்ட்டு. அதனால் நம்ம இந்த மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் அப்படிங்கிற செயலை ஏன் மரம் வளர்க்கணும், எதற்காக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு மெயினாக இந்த நண்பர்கள் நல சங்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளை பெருவாரியாக கூட்டிகிட்டு வர்றீங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுங்க. ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு இவங்கெல்லாம் இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து நம்ம ஏஜுக்கு வரும்போது இந்த நாடு எப்படி இருக்கும், உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சிரமமான காலம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பசுஞ்சோலை நண்பர்கள்லாம் இந்த மரம் வளர்ப்பில் அதிக ஈடுபாடு மற்றும் பிளாஸ்டிக் இல்லா ஒரு உலகை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்கிறோங்க. இதை நம்ம குழந்தைகள்கிட்ட ஆரம்பத்த காலத்தில் இருந்தே அவங்களுக்கு அந்த மனசில் ஏற்றும் போது தான் இது ஒரு சிறப்பான உலகமாக மாற்ற முடியும், சமுதாயமாக மாறும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம 30 வருஷத்துக்கு முன்னால் தண்ணியை ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு இருந்த தண்ணியை விலை கொடுத்து வாங்குவோன்னு யாருமே நினைக்கவே இல்லைங்க. அப்போ தண்ணியை விலை கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு யாராவது சொன்னால் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம இலவசமாக சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி வரைக்கும் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சுவாசிக்கிற காற்றை விலை கொடுத்து வாங்காமல் இருக்கிறதுக்காக மரம் நடுவோம், மனிதன் காப்போம்னு சொல்கிறோம். இப்போயே பார்த்திங்கன்னா அடிக்கடி டிவியில் பார்க்கலாம், பேப்பர் நியூஸ் பார்க்கலாம். டெல்லியில் மூச்சு திணறல், ஸ்கூலுக்கு இன்றைக்கி லீவ் விட்டாங்க, 2 நாளைக்கு லீவ் விட்டாங்க, 4 நாள் லீவ் விட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறையா பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா அங்கே வாகனங்கள் ஏராளமான லட்சக்கணக்கான வாகனங்கள், தொழிற்சாலைகள் இதெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து நுரையீரல் புற்றுநோய் ப்ளஸ் நுரையீரல் மூச்சு திணறல், இது மாதிரி சளி பிடித்தல், நெஞ்சடைப்பு, இது மாதிரி எக்கச்சக்கமான நோய் அங்கே டெல்லியில். ஏன்னா அங்கே மக்கள் நெருக்கம் ரொம்ப அதிகம். அதனால் அங்கே பார்த்திங்கன்னா அது மாதிரி சூழ்நிலை ஆகி இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15 நிமிஷம் சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கு அது 5 வகையான ஃப்ளவர்ஸ், லெமனு, புதினா, சாத்துக்குடி, ஆரஞ்சு, இது மாதிரி ஒரு 5 வகையான சுவை அந்த வாசத்தில் 15 நிமிஷத்துக்கு 299 ரூபாய்க்கு நாம் போய் அந்த சுவாசிச்சுட்டு வந்தோம்னா அன்னைக்கு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். இதை இப்போ அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது அப்படியே இப்போ எப்படி கொரோனா எங்கேயோ சீனாவில் பரவச்சு, அப்புறமேட்டு டெல்லியில் எங்கேயோ ஒரு மீட்டிங்கில் நடந்தது, அப்புறம் பாம்பே வந்தது, கல்கத்தா வந்தது, அப்புறம் கடைசியாக இங்கே சித்தோடும் வந்தது, நமக்கும் வந்தது. அது மாதிரி இது ரொம்ப தூரம் வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்லைங்க. அதுக்காக நம்ம மரம் வைக்கணும். அதுலேயும் ஏதோ ஒரு மரங்களை வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம நாட்டு பாரம்பரிய மரங்களான வேம்பு, பூவரசு, புங்கன், ஆலமரம், அரச மரம், இது மாதிரி மரங்களை வச்சு பண்ணும்போது தான் அது அதிக ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. அதனால் அந்த மரங்களை வைக்கலாம். நீங்கள் எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இன்றைக்கி படத்தில் மட்டும்தான் பார்க்குறோம். அப்போ உண்மையாகவே ஒவ்வொரு ஊர்லேயும் ஆலமரம் இருக்கும், அரச மரம் இருக்கும். அந்த அரச மரம் ஆலமரத்துக்கு அடியில் தான் ஊர் பஞ்சாயத்தே நடக்கும். அந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் நமக்கு சந்தைகள், நம்ம விற்கக்கூடிய காய்கறியிலேருந்து பழங்கள்லேருந்து எல்லாமே அந்த இடத்துல தான் வார சந்தை நடக்கும். பார்த்துட்டீங்கன்னா தெரியும். என்னன்னா அந்த ஒரு ஆலமரம் அந்த நிழல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அது அந்த கூட்டமாக
போய் அங்கே சேரும்போது அத்தனை பேர்த்தோட மூச்சு காற்று வந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் வர்றதை சரி பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்துல எங்கெங்கே கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்கள் பூராமே வந்து அதிக ஆக்சிஜனை தரக்கூடிய ஆலமரம், அரச மரம், புங்கன் மரம். அதே மாதிரி ஐயாவுக்கெலாம் தெரியும், ஐயா படிக்கிற காலத்தில் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் புங்க மரம் தான் அதிகமாக இருக்குங்க. புங்க மரம் வந்து அதிகமாக இருக்கும். அது அந்த காய் கூட வந்து இந்த சைஸில் காய்க்கும். அதை தான் வந்து வளர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 1000 குழந்தைங்க வந்து ஒரு இடத்துல சேர்றாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்க சுவாசித்து வெளியிடக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு மீண்டும் வந்து அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காலத்தில் அவ்வளோ மரம் வளர்த்தாங்க. இப்போ அந்த இதை வந்து நம்ம நகரம் ஆயிடுச்சு, நகரத்தில் வளர்த்த முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து நம்ம வளத்தில் அதே அப்படியே மறந்து போயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே நல்ல கருத்துக்களையும் நல்ல மரங்களை வளர்த்தோம் அப்படின்னா இது முள்ளுவேலி மாதிரியான நமக்கு தீமை செய்யக்கூடிய மரங்கள் வராது. நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். ஒரு ஆலமரம், ஒரு அரச மரத்துக்கு அடியில் முள்ளு மரம் முளைச்சி யாராவது பார்த்துருக்கீங்களா தம்பி? இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த ஆலமரம், அரச மரம் வந்து நல்ல வித்துக்களை மட்டும்தான் அங்கே விளைய செய்யும். அதனால தான் இதாக இருக்குது. அதுதான் வந்து இப்போ இந்த பசுஞ்சோலை நண்பர்கள் மாதிரி ஒரு ஆலமரமான இந்த இதில் இந்த குழந்தைகளை கொண்டாந்து அவங்களுக்கு இந்த நல்ல கருத்துக்களை சொல்லும்போது இது இந்த விஷச்செடிகளான நமக்கு இந்த முள்ளுவேலி மாதிரியான மரங்கள் வந்து முளைக்காமல் இருக்குங்கிறது தான் இந்த தாத்பரியத்தில் நம்ம செஞ்சிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து உள்ளபடியே இது வந்து ஒரு புண்ணியம் செஞ்சுருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வர முடியும். உள்ளபடியே சொல்கிறேன். இது வந்து ஒரு இதுக்காக செய்யலை. ஒவ்வொருத்தரும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்துட்டோம், இட்லி குடல் கறி வெந்துக்கிட்டு இருக்கு, வீட்டில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஒரு மீட்டிங் நடத்தி இது மாதிரி மரம் வளர்க்குறதுக்கு பண்ணணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்களோட நலத்திட்டங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு நலத்திட்டங்கள் செய்யணும். போன தடவை கூட வந்து ஒரு ஓவர்லாக் மிஷின் வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாங்க. வருமானம் மிக குறைவாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கொடுக்கறது. அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி நலத்திட்டங்கள் உதவி கொடுக்கறது. இது மாதிரி எல்லாமே இதில் இன்னும் என்னோட ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் யாரும் பெரிய ஒரு 100 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நண்பர்கள் யாரும் தொழில் செய்யக்கூடியவங்க இல்லை. நார்மலாக வந்து ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு சின்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் செய்கிறோம். அதுதான் வந்து இதோட பெரிய ப்ளஸ்ங்க. ஓவராக பணம் சம்பாரித்து வச்சுட்டு அது என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற இடத்துல இது மாதிரி நாம் அன்றாடம் அந்தந்த மாதத்துக்கு இது பண்ணி நம்ம குழந்தைகளை ஒரு நார்மலான ஸ்கூலில் படிக்க வைக்கிறதே, நார்மலாக போயிட்டு இருக்கிற நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த ஒரு புண்ணிய காரியத்தை செய்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. இவங்களுக்கு எல்லாருமே ஒரு பலத்தை கை கட்டளை கொடுத்துடலான்ட்டு கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நன்றி நன்றி நன்றி. பாருங்கள், இப்போ நம்ம குழந்தைகள் வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டாங்க. ரொம்ப நன்றி. அது கடைசி 2 லைனில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து அதில் ஒரு 2 பேர் வரலாங்க, டக்குன்னு வரலாம். வாங்க பார். உடனே வந்து முன்னால் இருக்கிறவங்களுக்கு நாட்டு காய்கறி விதைகளை வந்து கொடுக்குறோம். உங்கள் வீட்டுக்கு முன்னால் இதை போட்டு பண்ணலாம். இவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா வாய்ப்புகள் வந்து எப்போதுமே தயாராக இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சொன்ன உடனே எத்தனை பேர் இருக்கிறோம், பட்டுன உடனே வந்து இவங்க வர்றது. இது மாதிரி நம்ம வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்திக்கணும். வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு இதோட மதிப்பு குறைவாக இருந்தால் கூட இது கொடுக்கக்கூடிய ஒரு 10 விதை வந்து இது ஆயிரக்கணக்கான பச்சை மிளகாயவும் காயவும் கொடுக்கும். அதனால் இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றை கொடுத்தா 100 கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படியா நான் 1 ரூபா கொடுத்தா 100 ரூபா கிடைக்கும் அப்படின்னு புரியாமல் தான் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம். பட்டு நம்ம எதாவது அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய செயல்கள் என்ன ஆகும் அப்படின்னா அது நம்ம தலைமுறையை காக்குங்கிறதெல்லாம் இப்போ நாங்கள் வந்து கண்ணு முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து வள்ளலார் சொல்லுவார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லும்போது இப்போ உங்கள் மாதிரி நான் சின்ன பையனாக இருக்கும்போது புரியல. அது எப்படியா செடி வாடுனா இவர் வாடுறாராம், அது எப்படி வாட முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் இப்போ இந்த வயசெல்லாம் ஆகி இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா
எல்லா உயிரையுமே அந்த செடியை கூட வந்து அவர் உயிராக நினைச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட உயிராக நினைச்சாரு. இது வந்து நம்ம உயிர், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களுமே நம்மளது அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ நம்மளது வாடுனா என்ன பண்ணுவோம்? நாமளும் வாடுவோமா? நம்ம வீட்டு பிள்ளைங்க காய்ச்சல் அப்படின்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட பேச இது இருக்காது, நல்ல சாப்பாடு செய்கிறதுக்கு கூட வந்து அவங்களுக்கு மனசு இருக்காது. அது மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு அவர் ஏன் சொன்னாருங்கிறது இப்போ தான் நமக்கு புரியுது. அப்போ எல்லா பொருளுமே நம்மளது. ஒரு மரம் காயுது அப்படின்னா இது ரோட்டில் வச்ச மரம் தானே, அது இருந்துட்டு போகுதுன்னு இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம், அது குடிச்சிட்டு நம்ம ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் ஊற்றினா கூட போதும், அது கம்பல்சரியாக வந்து இது வரும். அதே மாதிரி இந்த மரங்களும் செடிகளுமே அது பேசும், அது வந்து நமக்கு கேட்கறதில்ல. நாம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கம்பல்சரியாக வந்து இதாக இருக்கும். அதனால் இந்த இளம் சிறார்கள் எல்லாருமே மரம் வைங்க, அதை வந்து வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2040 பார்த்தீங்கன்னா கடல் மட்டம் வந்து சென்னையே முழுவீரும் அப்படிங்கிறாங்க. 2040 இலங்கை தீவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த வெப்பமய மாதல் ஆகி 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 என்ன ஆகுது அப்படின்னா மேலே இமயமலையில் இருக்கக்கூடிய பனிகள் உருகி வருது, அது தண்ணியாக வரும்போது கடல் மட்டம் மேலே ஏறுது. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்தால் கூட வேக்குது. அப்போ என்னன்னா நம்ம வந்து இந்த வெப்பமயம் ஆகக்கூடிய மிஷினு, மோட்டார் இத்தனையும் நம்ம பயன்படுத்த வெப்பம் அதிகமாகுது. அதே சமயம் வந்து நம்ம மரங்களை வளர்க்காமல் விட்டுறோம், மரத்தை வெட்டுறதோடு விட்டுறோம். அதனால் வந்து இந்த மரம் வளர்ப்பு வந்து இவ்வளோ ஒரு முக்கியமான செய்திங்கிறத வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேரளாவை கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளா வந்து மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்திலேயே இந்தியாவில் அதிக மரங்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப விரும்பி வளர்ப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்துடுச்சா பெண் குழந்தையாக இருந்ததுன்னா 10 மரம் வைப்பாங்க, ஆண் குழந்தையாக இருந்தால் 5 மரமாவது வைப்பாங்க. அந்த மரங்கள் வச்சு பண்ணும்போது அது வந்து ஒரே மரம் இல்லாமல் பலவிதமான மரங்கள், ஒரு பலா வைப்பாங்க, ஒரு தேக்கு வைப்பாங்க, அதே மாதிரி ஒரு மாமரம் வைப்பாங்க. இதெல்லாம் வச்சு செய்யும்போது இது எல்லாமே ஒரு 5 வருஷத்தில் பலன் அடையும். தென்னையை வைப்பாங்க, ஒரு 4 தென்னை போனீங்கன்னாவே எல்லா வீட்லேயுமே மரம் இருக்கும். நீங்கள் அதை கேரளா நம்ம பிள்ளைங்களை ஒரு தடவை கூட்டிகிட்டு போய் காட்டினாவே தெரியும். அப்போ ஏன் அப்படின்னா 4 வருஷம் கழித்து அது அந்த பழங்களாகவும் பலாப்பழமாகவும் மாம்பழமாகவும் வரும்போது அதை வந்து அப்படியே டெபாசிட் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறதில்ல, அவங்க வீட்டுக்கு வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு மீதியை வந்து கொடுத்தாங்கன்னா அதை வந்து இந்த பிள்ளைங்க பேரில் டெபாசிட் பண்ணி 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 வரும்போது மொதல் வருஷம் ஒரு 1000 ரூபா, 2வது வருஷம் ஒரு 2000 ரூபா, 3வது வருஷம் ஒரு 5000, இது மாதிரி வர 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 ஒரு 20 வயசு 17 to 18 வயசு வரும்போது நல்ல கல்வி கொடுக்குறாங்க. இந்த நல்ல கல்வி கொடுக்குறாங்கிறது உண்மையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக கல்வி அறிவு மாநிலம் வந்து கேரளா. நீங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க படிப்புக்கு வந்து இப்போ நம்ம படிக்காமல் நிறைய பேர் வந்து வசதி இல்லாமல் படிக்கலை அப்படின்ட்டு நிறைய கேள்விப்படுறோம். இப்போ கூட வந்து வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். பட்டு அங்கேயும் இருக்காங்க, பட் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க அந்த மரம் வளர்த்ததுனால அதில் வரக்கூடிய பயன்கள் 17 வருஷம் 18 வருஷம் ஆகும்போது ஒரு மரம் ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபாய்க்கு பொறுமான அந்த தேக்கு மரங்களாக வளருது. இப்போ அந்த தேக்கு மரம் வந்து வெட்டினதுக்கு பிறகு மறுபடியும் 2 மரமாக வைக்கிறாங்க. அந்த தேக்கு மரத்தை கூட வெட்டினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது மாதிரி டேபிள், சேரு, இது மாதிரி நம்ம படுக்கக்கூடிய பெட்டு, அது மாதிரி எல்லா படுக்கை, அந்த சமையலருக்கு வேணுங்கிற கதவு, நிலவு, ஜன்னல், இது மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபர்னிச்சர் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிளாஸ்டிக்லேயோ இல்லை வந்து ஒரு ஸ்டீல்லையோ இல்லாததை விட மரத்தால் செய்யப்பட்ட பொருள்களுக்கு வந்து அதிக கிராக்கி இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பிள்ளைங்க பிறந்த ஒரு 3 வயசில், ஐயாவுக்கு நல்லா தெரியும், அந்த காலத்தில் 3 மாதம் ஆன உடனேயே அந்த குழந்தைகளுக்கு மரப்பாச்சி பொம்மையை கொடுப்பாங்க. அந்த மரப்பாச்சி பொம்மையும் பார்த்திங்கன்னா தேக்கில் செஞ்சுதான் இருக்கும், இல்லைன்னா வந்து கருங்காலியில் செஞ்சுதான் இருக்கும். 3 மாத குழந்தைக்கே கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த 3 மாதத்துலேயே இந்த மரங்கள் 2 தேக்கு இந்த கருங்காலியெலாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த 3 மாத குழந்தையே அந்த மரப்பாச்சி பொம்மையை எடுத்து வாயில் வைக்கும், கையில் பெரட்டும், பிறண்டு படுக்கும். எப்படி படுத்தாலுமே அந்த தேக்கு மரமும் கருங்காலியை வந்து குத்தாது,
கசக்காது. இதே வேப்பங்கட்டையை கொடுத்தாங்கன்னா கசக்கும். பட் இந்த தேக்கு மரம் வந்து தொட ஷைனிங் ஆகும். அப்போ இந்த 3 மாத குழந்தைகளுக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துங்கிறதுக்காக தான் அந்த காலத்திலேயே வந்து இந்த மரப்பாச்சி பொம்மையை கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம எல்லாம் காரு பொம்மை பிளாஸ்டிக்கில் வாங்கி தர்றோம். பட் அந்த காலத்தில் வந்து அப்பயே அதை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து தேக்கு மரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வசதியே இல்லாதவங்க கூட ஒரு நிலவு காலுக்காவது வந்து ஒரு தேக்கு போடுப்பா அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த தேக்கு மரங்கிறது வந்து பாசிட்டிவ் நல்ல எண்ணங்களை வந்து தேக்கி வைக்கிறதுனால தான் அதுக்கு தேக்குன்னு பேரே வச்சுருக்காங்க. அது மாதிரி சொல்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து ஏராளமான பொருள் அடங்கி இருக்குது. அதனால் வந்து நம்ம மரம் வளர்ப்போம். அப்புறம் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா குவைத் அரபு கண்ட்ரியில் வந்து ஒரு 74 சென்டிமீட்டர் ஒரே நாளில் 74 சென்டிமீட்டர் அங்கே வந்து பாலைவனம், எல்லாமே அரபு கண்ட்ரி பூராமே பாலைவனம். அங்கே பெட்ரோல் வருது. அந்த பெட்ரோலை வந்து உலக நாடுகளுக்கு விற்று அவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. பட்டு தண்ணியெலாம் வந்து கடல் தண்ணியை அவங்க சுத்திகரித்து தான் யூஸ் பண்ணுறாங்க. தண்ணியை வந்து அவங்க ரொம்ப விலை கொடுத்து வாங்குறாங்க. இப்போயே ரொம்ப வருஷமாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்னன்னா இங்கே வரப்போ இருக்கும்போது அந்த பாலைவனத்தில் எதுவுமே முளைக்காதுன்னு அவங்கள அப்படியே ஒரு மென்டலாகவே வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு பாலைவனத்துலேயுமே வளர முடியுமா அப்படின்னு கேட்டு நம்ம நண்பர்கள்லாம் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னால் அந்த அரபு கண்ட்ரியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி இங்கேருந்து நம்ம அரபு கண்ட்ரிக்கு போய் வேலை செய்யக்கூடிய நம்ம இயற்கை ஆர்வலர்கள் வந்து கம்பல்சரியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வேப்ப மரத்தை வந்து அவங்க வந்து வைக்க ஆரம்பிச்சிங்க. அந்த வேப்ப மரத்தோட காற்றுகள் வந்து அதிக ஆக்சிஜனை தர்றது இல்லாமல் மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அரபு கண்ட்ரியோட அங்கெல்லாம் மன்னர் ஆச்சுங்க அவங்கக்கிட்ட சொல்லி அதை பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட்டு அந்த அவங்க வீதியில் வச்சு பார்த்தாங்க, நல்லா வளருது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பாத்ரூம் தண்ணி, துணி துவைக்கிற அதை வந்து ரீயூஸ் பண்ணி அந்த மரங்களுக்கு கொடுத்து வருது. அதையும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வெறும் மணலில் வராது அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆட்டுப்புழுக்க ப்ளஸ் வந்து மாட்டு சாணம், இது மக்கிய உரங்கள் வந்து 1 கிலோ 300 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து விவசாயிகளுக்கு தெரியறதில்ல. தெரியாதனால அதோட மதிப்பே தெரியாமல் விட்டுறாங்க. அதை ஒரு சில மதிப்பு தெரிஞ்சவங்க வந்து கிலோ 300 ரூபாய்க்கு அனுப்பி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மணல் ப்ளஸ் இந்த ஆட்டுப்புழுக்க மாட்டு சாணம் இந்த உரத்தை போட்டு, அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தேங்காய் மட்டை ரொம்ப அதிகம். பொள்ளாச்சி ஏரியாவில் வந்து எல்லா பக்கமே தேங்காய் மட்டை அதிகம். அந்த தேங்காய் மட்டையில் இருக்கக்கூடிய பித்து வந்து அதையும் கலந்து மணல் அந்த இயற்கை உரங்கள் ப்ளஸ் வந்து இந்த பித்து போட்டு இந்த வேப்ப மரங்களை வளர்க்கும் போது ரொம்ப அற்புதமாக வளர்ந்து இந்த 5 வருஷம் 6 வருஷத்தில் எல்லாமே வந்து ஒரு 2 ஆள் உயரத்துக்கு போயிடுச்சுங்க. அதை என்ன பண்ணாங்க, இப்போ இந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் அரசே வந்து ரோட்டு ஓரத்தில் பூராமே முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா குவைத்து அரபு கண்ட்ரி எல்லாமே மொட்டையாக தான் இருக்கும். வெறும் ரோடு மட்டும்தான் தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு ஒரே ரோடாக தெரியும். இப்போ அது எல்லாமே அவங்க வந்து வேப்ப மரத்தை வளர்த்தணும்னு சொல்லி இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டை தான் பார்த்துட்டு போய் இப்போ வேப்ப மரங்களை வளர்த்து எல்லாமே வந்து அங்கே பசும் ஆயிடுச்சு. டெம்பரேச்சரே வந்து 2 to 2.5 டிகிரி வந்து அங்கே நார்மல் டிகிரியை விட குறைஞ்சிருக்கு. அதுக்காக தான் இந்த 6 மாதத்துக்கு முன்னால் 74 சென்டிமீட்டர் ஒரே இரவில் வந்து பயங்கர வெள்ளம். இது வந்து 94 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு செயல் வந்து இப்போ நடந்திருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு இங்கே வந்து தண்ணி ஃப்ரீயாக கிடைக்குது, நிலம் ஃப்ரீயாக இருக்குது. எங்கள் மாதிரி நண்பர்கள் வந்து இந்த மரக்கன்றுகளை கொடுக்குறோம். அப்போ வந்து நம்ம குறைஞ்சது ஒவ்வொருத்தரும் ஒரு மரங்களையாவது இது என்னோட மரம் அப்படின்னு சொல்லி வளர்த்துனா இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் நம்ம 2040 இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்செல்லாம் பார்க்கும்போது நம்ம வெப்பமயமாதல் இப்பயே வந்து 2 to 3 டிகிரி அதிகமாகிடுச்சு. வீட்டில் ஃபேனே இல்லாமல் இப்போ ஐயா காலத்துலலாம் படிக்கிற போதெல்லாம் வீட்டில் ஃபேன் இல்லாமல் தான் ஐயாலாம் இருந்துட்டோம். அதனால் அது மாதிரி தான் இருந்தோம். பட் இப்போ வந்து ஃபேன் இல்லை, ஃபேன் ஓடுது வேர்க்குது. அது மாதிரி நம்ம இன்னும் இது அதிகமாக தான் ஆகுமே ஒழிய குறையாகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால் நம்ம மரம் வளர்க்குறதுல ரொம்ப சிறப்பாக செய்யுங்க. இது நான் இப்போ இந்த 2வது வருஷத்தில் ஒரு நல்ல இதை சொல்லிக்கிறேன். மாதமானால் நான் அந்த பசுஞ்சோலை நண்பர்கள் நல சங்கத்துக்கு நல்லா வளர்ந்த ஒரு 10 மரங்களை மாதம் 10 மரம் வருஷத்தில் 120 மரங்களை நான் வந்து என்னோட சொந்த இதிலிருந்து அன்பாக தருகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன்.
மாதம் ஆனாலும் வாங்கிக்கலாம், 2 மாதத்துக்கு ஒரு தடவை 20 செடி வந்து வாங்கிக்கலாம். நம்ம அக்ரி ப்ளஸ்ஸு பெருந்தரை ரோட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு எப்போனாலும் வந்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல இல்லைன்னா கூட கொடுத்துருவாங்க. அதனால் இந்த ஒரு இதை வந்து செய்கிறோம். அதை வந்து வளர்க்குறதுக்கு நம்ம செஞ்சு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த தாளவாடி இப்போ நம்ம நண்பர்கள்லாம் போயிட்டு இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து நம்ம போகிற மலை ஊட்டி கொடைக்கானல் மற்றும் மலை தலங்களுக்கு போகிறோம், சுற்றுலாவாக போகிறோம், வேனில் தூக்கி போடுறோம். அந்த சாக்லேட் பேப்பர் மட்டும் ஏராளமான லட்சக்கணக்கான பேப்பர்ஸ் அங்கே கிடக்குது. அதே மாதிரி இந்த மதுப்பிரியர்கள், ஏன்னா குடியாரன்னு சொன்னால் இப்போ அதுக்கும் ஒரு இது போடுறாங்க, கேஸ் போடுறாங்க. அதனால் மதுப்பிரியர்கள்னு சொல்லலாங்க. அவங்க வந்து குடிச்சிட்டு போடக்கூடிய அந்த பாட்டில்ஸு உடஞ்சி யானைகளோட கால்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாளவாடியில் யானைகள், புலிகள், கரடி, மான் ஏராளமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அப்படி பண்ணும்போது அந்த விலங்குகளோட காலில் வந்து அது ஏறுதுங்க. அதை போய் நம்ம நண்பர்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க, நாங்களும் அதில் போய் கலந்துக்கிட்டோம். போய் பண்ணும்போது அங்கே எல்லாமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கூடவே இருந்தாங்க. ஏன்னா புலி, சிறுத்தை அந்த தாளவாடி போகிற வாசனூர் போகிற தரத்தில் ஒவ்வொரு பெண்லேயும் இருக்கும். அவங்க மாதிரி குழந்தைகள் வந்திருந்தாங்க, எல்லா கல்லூரி பள்ளியிலேருந்து குழந்தைகள் வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஆர்வப்படாரில் ரொம்ப உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுனால ஒவ்வொரு இதுலேயுமே துப்பாக்கி ஏந்திய போலீஸ் நிற்க வச்சு நாங்கள் எடுத்தோம். எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் வந்து 1800 கிலோ எடையுள்ள பொருட்களை எடுத்தோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உள்ள ஒரு 10 அடி கையை விட்டு எடுக்க முடியாத எடுக்கிற அளவுக்கு தான் எடுத்தாங்க. ஏன்னா உள்ளே இறங்க வேண்டாங்கிறாங்க, சரிவாக இருக்குது. அதனால் அது இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இதுக்கே வந்து ஒரு 1800 கிலோ எடையுள்ள பொருட்களை எடுத்துகிட்டு வந்தோம். அது மாதிரி இன்னும் ஏராளமாக இருக்குது. அதனால் நாம் வந்து மலைஸ்தலத்துக்கு போகும்போது 98% வந்து நம்ம பிளாஸ்டிக் கழிவுகளையும் இந்த பாட்டிலில் உடைச்சி போடுறது இது மாதிரியான இதை வந்து நம்ம குழந்தைகள்லேருந்தே அதை பண்ணலாம். அது நான் சொல்லுவேன், ஆரம்ப காலத்துலலாம் கறி கடைக்கு போனால் கூட வந்து பாத்திரத்தை தான் எடுத்துகிட்டு போவாங்க, பால் கடைக்கு போனால் பாத்திரத்தை தான் எடுத்துகிட்டு போவாங்க, சொம்பு எடுத்துகிட்டு போவாங்க, இதாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாமே பிளாஸ்டிக்கில் கட்டி கொடுக்கும்போது தான் இப்போ நம்ம வந்து இந்தியாவிலேயே புற்றுநோய் அதிகம் இருக்கக்கூடிய, புற்றுநோய் வளரக்கூடிய பகுதி எதுனா ஈரோடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா நம்ம இங்கே சாயக்கழிவுகள் ப்ளஸ் தோல் கழிவுகள் இது மாதிரி வந்து நம்ம போட்டு நிலத்தடி நீர் மாசுபட்டுடுச்சு. அதனால் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நீரின்றி அமையாது உடல், அதே மாதிரி நீரின்றி அமையாது உடல், அதே மாதிரி நீரின்றி அமையாது உணவுப் பொருட்கள், இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இத்தனைக்குமே வந்து மரமின்றி அமையாது நீர். மரம் இருந்தால் தான் நம்ம அந்த நீரை, மேலே இருக்கிற நீரை இழுத்து வரவழைச்சி ஈர்க்கப்பட்டு நமக்கு வந்து மழையாக பண்ணுறதுக்கு நம்ம இந்த மரங்கள் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதனால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மனிதம் காப்போம். அதே மாதிரி இந்த குழந்தைகள் வந்து மேலும் நீங்களாம் இன்னும் சிறப்பாக வந்து மரம் வளர்க்குறது நல்ல பழக்க வழக்கங்கள். அதாவது மார்க், நான் நிறைய ஸ்கூல் போகும்போது சொல்லுவேன், 100க்கு 100 மார்க் எடுக்கிறது முக்கியம் இல்லை. இப்போ ஐயாவோ தங்கராசோ நானோ படிக்கும்போது 100க்கு 100 மார்க் எடுத்திருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அப்போதைக்கு ஒரு கைத்தட்டல், அவ்வளோதானே ஒழிய நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல செயல்கள் செய்யும்போது தான் இப்போ இது மாதிரி இந்த நண்பர்களை சேர்த்து இப்போ நம்ம வந்து இது மாதிரி உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஒரு செயலை செய்கிறோம். அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறது தான். நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்கிற அப்பா அம்மாவோட குழந்தைகள் வந்து நல்ல பழக்க வழக்கங்களோடு இருப்பாங்க. அவங்க நல்லா இருக்கும்போது இந்த சமுதாயமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இவங்களோட பணி மேலும் தொடரட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டரியிலேயே நம்ம இருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டரியிலேயே ஓய் பாலமுருகன், ரொட்டேரியன் ஓய் பாலமுருகன் இருக்காங்க. அதே மாதிரி ரொட்டேரியன் ஐபி வெங்கடேஷ் இந்த வருட தலைவராக இருக்காங்க. இது மாதிரி ரோட்டரியிலேயே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னா, ரோட்டரி நிறைய பேருக்கு தெரியாது, இதை பற்றி தனியாகவே பேசலாங்க. இந்த ரோட்டரி வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் இப்போ வரும்போது நாம் இப்போ ஓடுறோம் ஒடியாரோம் இதுன்னு, அது மாதிரி அவங்களால வர முடியாதுங்க. இந்த போலியோங்கிற ஒரு இளம்பிள்ளை வாதம் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து
உலகத்தில் இருக்கக்கூடிய 230 நாட்டுகளில் இன்னும் 2 நாட்டில் மட்டும்தான் அந்த இளம்பிள்ளைவாதம் இருக்குது. 1985ஆம் ஆண்டு ஒரு வருஷத்தில் 3 லட்சம் பேர் உலகம் பூரா பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. 3 லட்சம் பேர் இது மாதிரி வந்து இருப்பாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2011க்கு பிறகு இந்த இளம்பிள்ளைவாதத்தை முற்றிலுமாக ஒழித்தது வந்து நம்ம ரோட்டரி இதுதான் அதை செஞ்சாங்க. ரோட்டரி தான் இன்றைக்கும் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் சொட்டு மருந்து கொடுக்க போலியோ சொட்டு மருந்துன்னு சொல்லிட்டு 5 வயசு குழந்தைங்க வரைக்குமே நீங்கள் அந்த சொட்டு மருந்தை பார்த்துருப்பீங்க. அது 2 சொட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க 5 வயசு வரைக்குமே. அதே மாதிரி பிறந்த உடனே முதல்ல தரக்கூடியது இந்த போலியோ சொட்டு தான். இந்த போலியோ சொட்டு மருந்தை வந்து உலகம் பூரா செய்யறதுக்கு தர்றதுக்கு பொருளுதவி கொடுக்கறது இந்த ரோட்டரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம இந்தியாவில் 2011 இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 13 வருடமாக இல்லை, இந்த 13 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய யாருமே கால் இழுத்து நடக்க மாட்டாங்க. அது ஏன்னா இப்போ பிள்ளைங்களுக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு இளம்பிள்ளைவாதம்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க ஐயாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அப்படி கூட ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அதை முற்றிலுமே குணப்படுத்தணும் அப்படின்ட்டு இப்போ பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான் இந்த 2 நாட்டில் தான் இருக்குது. அங்கேயும் வந்து அங்கே அவங்க முஸ்லீம்ஸு அந்த கிராமப்புறத்தில் போய் அந்த தீவிரவாதிகள் வந்து சொட்டு மருந்தை கொடுக்கறதுக்கு வந்து அளவு பண்ணாதனால தான் அங்கேயும் இருக்குது. இருந்தாலுமே நம்ம இன்னும் வந்து இந்தியாவில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ பிப்ரவரியில் கூட மீண்டும் வந்து வருஷத்தில் 2 தடவை கொடுத்துட்டு இருப்போம். அதுக்கு வந்து பல லட்சம் கோடிகளை வந்து எல்லாமே இந்த மாதிரி ரொட்டேரியன்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணி தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த சொட்டு நீரை வந்து சொட்டு மருந்து போலியோ சொட்டு மருந்தை வந்து நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அதுக்கு வந்து இந்த ரோட்டரியை நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ரோட்டரியில் நாங்கள் இருக்கிறதுல வந்து பெருமைப்படுறோம். அதனால் இந்த ரோட்டரி ஈரோடு ஃபோக்கஸும் நம்ம ஈரோடு பசுஞ்சோலை நண்பர்களும் இணைந்து இது மாதிரி நலத்திட்டங்கள் எல்லாத்துலேயுமே கலந்து நாங்கள் செய்யறதுக்கு இது தயாராக இருக்கிறோம். அதனால் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எங்ககிட்டயும் சொல்லுங்கள், நாங்களும் வந்து இது பண்ணுறோம். இந்த வருடம் வந்து ஒரு மருத்துவ முகாம் நடத்துகிறீங்க. இந்த வருஷம் நிச்சயமாக ஒரு ஹார்ட் கேர் பஸ் இருக்குது. அதை கொண்டாந்து இங்கே இடம்லாம் பார்த்துட்டாங்க. இந்த வருஷத்தில் கம்பல்சரியாக ஒரு 2 மாதத்தில் அந்த பஸ்ஸை கொண்டாந்து இசிஜிலேருந்து அனைத்துமே அந்த பஸ்லேயே எடுக்கலாம். ஒரு 5 கோடி மதிப்புள்ள பஸ்ஸு, நல்ல கேஎம்சிஹெச்சில் இருக்கக்கூடிய கேஜி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் வர்றாங்க. அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த இதய ஹார்ட் கேர் பஸ்ஸை வந்து நாங்கள் ரோட்டரி மூலமாக நம்ம ஈரோடு பசுஞ்சோலை நண்பர்களோட சேர்ந்து இதே இடத்துல செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோன்ட்டு சொல்லிக்கிறோம். இது மாதிரி மேலும் மேலும் அந்த பசுஞ்சோலை நண்பர்களோட நாங்களும் இணைந்து ஒரு நலத்திட்டங்களை செய்கிறதுக்கு இருக்கோம். இது வந்து உள்ளபடியே நீங்கள் ஏதோ வந்தோம், ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது இல்லாமல் இதை உள்ளபடியே மனது உவந்து நீங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இதை மேலும் மேலும் செய்யுங்க. இதை முயற்சியை செய்யும்போது தெரியும், உங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாருமே நம்ம வாழ்கிறது பூராமே மகிழ்ச்சிக்காக தான் செய்கிறோம். அந்த மகிழ்ச்சியை வந்து உங்கள் தலைமுறைக்கு வந்து கம்பல்சரியாக இந்த மரம் வளர்ப்பு மூலமாகவும் பிளாஸ்டிக் இல்லா உலகத்தை நம்ம செய்யும்போது நிச்சயமாக நமக்கு கிடைக்குன்னு கேட்டுக்கிட்டு என்னோட நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நயன் என்று நன்றி பயக்கும் பயன் என்று பண்பின் தலைபெரியா சொல். பிறர்க்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து உயர்வடைய உந்து சக்தியாக உங்களின் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் அனைவரும் வாழ்வில் உயர்வடைய எங்களை வாழ்த்துங்கள் ஐயா. மேலும் சிறப்புரையாற்றிய திரு கே விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு பேராசிரியர் சாந்தராஜ் சார் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விஸ்வநாதன் ஐயா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இயற்கை அக்ரி பிளஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை இப்போ தொடங்கி ஒரு நிமிஷம். நான் வந்து ஒரு பெரிய பேச்சாளர்லாம் இல்லைங்க, சும்மா சாதாரணமான யதார்த்தமாக பேசக்கூடியது தான். நான் ஒன்றும் பெரிய தயார் பண்ணிக்கிட்டு அப்படியே ஏற்ற இறக்கத்தோட அப்படியே ஒரு பெரிய பேச்சாளர் கிடையாதுங்க.
இது யதார்த்தமாக நம்ம குழந்தைகளுக்கு நாம் நல்லா இருக்கணும், நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுன்னு ஆக்சுவலாக சசிகுமார் ஐயா, ஸ்ரீ சசிகுமார் ஞான சஞ்சீவன குருகுலம் மிக சிறப்பாக பேசுவாங்க. அவங்கள தான் ஏற்பாடு பண்ணியிருந்தது. அவங்க குழந்தைக்கு ஃபுட்டு பாய்சன் ஆகி நைட்டு 1 மணிலேருந்து வாமிட் எடுத்து அவங்க உடுமலைப்பேட்டை அவங்க மாமியாரோட ஊரில் பரணி ஹாஸ்பிட்டலில் குழந்தையோட இதாக இருக்குது. டாக்டர்ஸ் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 12 மணி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம ஒரு நிமிடம் அந்த குழந்தை 4 வயது குழந்தை குணமடைய நம்ம 1 நிமிடம் மௌனமாக ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கலான்ட்டு இந்த இடத்துல கேட்டுக்கிறேங்க. இந்த உடல் நலமற்றவர்களுக்கு கூட்டு பிரார்த்தனைன்னு ஒன்று சொல்லுவாங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு எண்ணத்தோட கூட்டு பிரார்த்தனை பண்ணால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைவார்கள் என்பது என்னோட நம்பிக்கை. நிறைய இடங்களில் ஒரு கூட்டு பிரார்த்தனை நிறைய பேரை காப்பாற்றிருக்குது. அதனால் ஒரே நிமிடம் நீங்கள் அந்த குழந்தைகளுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணும்படி வேண்டுகிறேன். நன்றி. நமது ரொட்டேரியன் திரு கே விஸ்வநாதன் அவர்களை நான் முதல்ல விட்டுட்டேன். அவரை சார் பேர் சொல்கிறதுக்கு ஒரு சிறந்த நிர்வாகின்னு சொல்லலாம் எல்லாத்துலேயுமே. அந்த முறையில் அவர் ஏகப்பட்ட தொண்டு நிறுவனங்களுடன் இணைப்புகள் வைத்துக்கொண்டு நிறைய நற்பணிகளை செய்து வருகிறார். அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினையும் பேராசிரியர் சாந்தராஜ் அவர்கள் வழங்குகிறார். ஐயா அவர்களை பற்றி கூறும்போது 195 பேர்களுக்கு டைன் ஃபேக்டரி நடத்தி அத்தனை பேருக்கும் வேலை கொடுத்துட்டு இருந்தாருங்க. ஆனா இப்போ டைன் இயற்கைக்கு எதிரானதாக இருக்கிறதுனால அதை நிறுத்திட்டு இப்போ அக்ரி பிளஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாங்க. அதுல 40 பெண்கள் மற்றும் 10 ஆண்கள், அதாவது இயற்கை சார்ந்த சூழலை உருவாக்கி அதுல இயற்கையான முறையில் பராமரித்து அந்த நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாரு. ஸோ அவர்களுக்கு அவர்களை நம்பி வாழும் குடும்பங்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். திரு ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் ஐயாவுக்கு அவர்களிடம் ஒரு வேண்டுகோள். சென்ற ஆண்டு இதே போன்று ஒரு துவக்க விழாவில் இந்த 2 மாதங்களில் உங்களுக்கு நான் மருத்துவ முகாமுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார்கள். அது ஏதோ ஒரு காரணத்தினால் அது முடியாமல் போய்விட்டது. ஆகையினால் இந்த ஆண்டு ஒரு சிறந்த முறையில் ஒரு மருத்துவ முகாம் நடத்துவதற்கு தாங்கள் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று இந்த பசுஞ்சோலை நண்பர்கள் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. மேலும் எங்களின் வழிகாட்டியான பேராசிரியர் சாந்தராஜ் சார் அவர்களுக்கு தலைவர் தங்கராஜ் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நலத்திட்ட உதவிகள் தொடங்கியுள்ளன. முதலாவதாக கொங்கம்பாளையத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 190 பேருக்கு கல்வி உபகரணங்கள் வழங்க உள்ளது. அதில் 20 பேர் மட்டும் இப்போது கொடுக்கலாம் என்று இருந்தது. ஆனால்
மேலும் தண்ணீர் பந்தல்பாளையம் பள்ளியைச் சேர்ந்த அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் கல்வி உபகரணங்கள் வழங்க உள்ளது. மாணவ மாணவிகள் அனைவரும் பெயர் வரிசையாக அழைக்கப்படும். அதன்படி ஒவ்வொருவராக வந்து உபகரணங்களை வாங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மகேந்திரன். அடுத்ததாக உபகரணங்கள் வழங்கிய சாந்தரா சார் அவர்களுக்கும் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அன்புடன் அழைக்கிறோம். தையல் மிஷின் பெற்றுக்கொள்ள திருமதி முத்துலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மயிலம்பாடி, பவானி வட்டம், ஈரோடு மாவட்டம். என் பேர் முத்துலட்சுமி. அனைவருக்கும் நன்றி கொடுத்ததுக்கு. நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். என் கணவர் நான் இப்படி இருக்கிறதுனால என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு ஒரு பையன் இருக்கா, ரெண்டாவது வருஷம் காலேஜ் படிக்கிறான். நானும் 100 நாள் வேலைக்கு போய் தான் என் பையனை கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைங்க. ரொம்ப இருக்குங்க. ஆனால் ரொம்ப நன்றிங்க. நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியது இல்லைம்மா. நீங்கள் இவ்வளோ சிரமத்துலேயும் பையனை கல்லூரி படிக்க வைக்கிறீங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. இது சாதாரணமாக எல்லாருமே நல்லா இருக்கிறவங்க படிக்க வைக்க முடியாமல் வசதி இருந்து படிக்க வைக்க முடியாதவங்க, படிப்பு ஏறாத எத்தனையோ பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த இதுலேயும் செஞ்சுருக்கீங்கும் போது நிச்சயமாக அந்த பையனும் நல்லா இருப்பார். அந்த பையனும் மேலும் நல்ல மார்க் எடுத்துகிட்டு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அதனால் நீங்கள் யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க. நமது பசுஞ்சோலை, ஈரோடு பசுஞ்சோலை நண்பர்கள் குழு இருக்காங்க, நாங்கள் ரோட்டரி இருக்கோம். அதனால் நீங்கள் சந்தோஷமாக செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் 140 கோடி பேர் இல்லைங்க. நம்ம நைட்டு படுத்துட்டா காலையில் ஏந்திரிக்காதவங்க, அதாவது காலையில் மரணம் இருக்கவங்க 3,87,338 பேர் காலையில் ஏந்திரிக்கிறது இல்லைங்க, மரணம் அடைஞ்சிடுறாங்க. அதில் நம்ம ஆண்டவ ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்யுங்க, நல்ல காரியங்கள் செய்யுங்கன்னு தான் அவர் ஆண்டவ ஒவ்வொரு நாளும் நம்ம முழிக்கிறதுக்கு வேணுங்கிற அந்த உதவியை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் செஞ்சிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே ஏதோ ஒரு வகையில் நம்ம செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு வேணுங்கிற துணிமணியை கொடுத்து இது ஏதாவது தைக்கிறதுக்கு கூட ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லா கவர்ஸ் இதெல்லாம் ரெகுலராக தைக்கிறதுக்கு வேணுங்கிற இதை கூட ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். அதனால் இந்த நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. சந்தோஷமாக செய்யுங்க. உங்கள் பையன்கள் நல்லா படிக்க வைங்க. நன்றி, வணக்கங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட ரீல்ஸ் போட்டு சிங்கப்பெண் என்று கூறும் வகையில் ஸ்டேட்டஸ் போடுறவங்களுக்கு மத்தியில் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து அவர்களை குழந்தைகளை படிக்க வைத்து தனியாக இருந்து குழந்தைகளை படிக்க வைத்து உங்களை போன்ற உண்மையான சிங்கப்பெண்களை இந்த சமூகம் மறந்து விடுகிறது என்பதில் வருத்தம் என்றாலும் உங்களுக்கு உதவி செய்வதில் எங்களுக்கு பெருமையாக உள்ளது. பூஜா, ஹரிணி,
70A. கவிப்பிரியா கவியரசு 8A. ஹரிஷ் தரணீஷ் 8A. பவித்ரன் 4B. ரித்திகா ஸ்ரீ குருமூர்த்தி 7th A. ஸ்ரீபிரியன் 8th A. ரஜித் 7th A. கனகவேல் 7th B. விஷ்ணுபிரியன் 6th A. ஸ்ரீ கிருஷ் 6th B. Charan 8th B. Kameshwaran 8th A. Ritish Kavish Darshini 7th standard. Darshini Suraj Kumar 8th standard. Dharanika 1st standard. அடுத்து பிரித்தியா 7th ஸ்டாண்டர்ட். கன்சிகா வாங்க 8th ஸ்டாண்டர்ட். கன்சிகா சௌமியா 8th ஸ்டாண்டர்ட். சௌமியா தர்ஷினி 8th ஸ்டாண்டர்ட். தனஸ்ரீ 7th ஸ்டாண்டர்ட். ஜெயஸ்ரீ 6th ஸ்டாண்டர்ட். சுபஸ்ரீ 4th ஸ்டாண்டர்ட். அடுத்து வாலசுதன் 7th ஸ்டாண்டர்ட். சமீக்ஷா 5th ஸ்டாண்டர்ட். சமீக்ஷா புவனேஸ்வரி வைதிகா புவனேஸ்வரி. அடுத்து ஸ்ரீபிரியா சபரிவாஸ் வாசன். ஓகே வாங்க.
மேல்நிலைப் பள்ளியிலிருந்து யாராவது குழந்தைங்க வந்திருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுடைய உபகரணங்களை வாங்கிக்கலாம். இவர்கள் அனைவரும் எங்களுக்கு சங்கத்தோட பெரிய தூண்களாக இருந்து செயல்பட்டு வர்றாங்க. கிருஷ்ணமூர்த்தி, ஜீவா, தினேஷ்குமார், பசுஞ்சோலை நண்பர்கள் தினேஷ்குமார், நிர்மல்ராஜ், வெங்கடேஷ், பசுஞ்சோலை நண்பர்கள், பழனிவேல், தன்னார்வலர், முகிலேஷ், இவர்கள் அனைவரும் தன்னார்வலர் மற்றும் பசுஞ்சோலை நண்பர்கள். மேலும் பொதுமக்களில் ஒரு சிலர் நாங்கள் மரம் நடுவதற்கும் அதனை பராமரிப்பதற்கும் பேருதவியாக இருந்தவர்களை கௌரவிப்பதில் பெருமை அடைகிறோம். அவர்கள் விஷ்ணு ராஜேஸ்வரி, மல்லிகை நகர். பையனுக்கு சிறப்பு பரிசாக ஒரு அறிவிப்பு. இந்த 500 ரூபாய் பணமும் ஊடலும் வந்து நம்ம சேர்ல இருந்தது. யாருதுன்னு தெரியல. முகிலேஷ் அவர்களுடையது. நன்றி. பொதுமக்கள் விஷ்ணு ராஜேஸ்வரி, மல்லிகை நகர், செந்தில், மல்லிகை நகர், ரமேஷ், மீரா, மல்லிகை நகர், வேலுச்சாமி, ராணி, மல்லிகை நகர், குமார், வாசுகி, சஷ்டி கார்டன், சேகர், உமா, சஷ்டி கார்டன். சரி, யாரும் வரலன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வீட்டில் கொடுத்துருங்க. நன்றி. ஜீவா, தங்கராஜ், ஜீவா, இதுவரை மேடைக்கு வர முடியும். பசுஞ்சோலை நண்பர்களின் சிறந்த பங்களிப்பை வழங்கி வரும் ஜீவா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்து நினைவுபடுத்துகிறோம். ஜீவா அவர்கள் இவர் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. இவரது தந்தை திரு சென்னராசு அவர்கள் எனது நெருங்கிய நண்பர். இவர் எஸ்சிஎம் ப்ராசஸிங்கில் வந்து மாஸ்டராக இருக்கார். அவ்வளவு பணிகளுக்கு இடையேயும் வந்து இந்த நிறுவனத்தில் பணி தொண்டு பண்ணுறாருன்னா உண்மையிலே பாராட்டத்தக்கவர். இவரை நமக்கு நன்றி உரை அளிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஈரோடு பசுஞ்சோலை நண்பர்களின் 2ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்து கடைசி வரை எங்களுக்கு ஊக்கமளித்த ஊர் பொதுமக்களும் தன்னார்வலர்களுக்கும் பசுஞ்சோலை நண்பர்கள் நலச்சங்கத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள்
நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவானது மிகச் சிறப்பாக நடைபெற முக்கிய ஸ்பான்சர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து நன்றி தெரிவிப்பதில் பெருமை கொள்கிறோம். மரம் வளர்ப்பிலிருந்து விழா ஸ்பான்சர் வரை அனைத்திலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும் ஆர் பார்த்திபன் அவர்களுக்கும் இவ்விழாவினை நடத்துவதற்கு உறுதுணையாக இந்த இடத்தை கொடுத்து உதவிய சமயபுரம் மாரியம்மன் நிர்வாக குழுவினருக்கும் மற்றும் ஸ்பான்சர்களான டாய் ஸ்டுடியோ ராஜசேகர், குமரன் ஏஜென்சிஸ், மோகன், நிரஞ்சன் கர்டன்ஸ், பாலமுருகன், CITU 12வது பிரிவு ஈரோடு காளியப்பன், பழனிவேலு அட்டை கம்பெனி குப்புசாமி அவர்கள், லோகு சேரன் நகர் ஆரம்பம் முதல் எங்களுக்கு ஸ்பான்சர்களை அள்ளி கொடுத்து உறுதுணையாக இருந்து வரும் இவர்களை இந்நாளில் பாராட்டி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு அவரது குடும்பத்தாரும் வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. நன்றி உரை வழங்கிய அண்ணா கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அவர்களுக்கு நன்றி. விழாவின் நிறைவில் தேசிய கீதம் பாடிய பிறகு மரம் நடும் பணியானது தொடங்க உள்ளது. அதனை தொடங்கி வைக்க சிறப்பு விருந்தினர்களை அழைக்கிறோம். இப்போது தேசிய கீதம் பாட மாணவிகளை அழைக்கிறோம்.